Vanakkam Satya. So, welcome to Coffee with Kannan. Okay. Thank you, sir. I'm not coffee missing. Yeah, I think I should offer you a coffee. Maybe next time when we meet. Really. இப்போ என்னன்னா இதில் வந்து முதல்ல உங்களை பற்றி நான் எங்கே முதல்ல சந்திச்சேன்னு நான் சொல்கிறேன். முதல்ல தமிழ் மரபு அறக்கட்டளை ஏற்பாடு செய்திருந்த ஒரு கேரளா பயணத்தில் தான், ஒரு மரபு பயணத்தில் நான் உங்களை பார்க்குறேன். மறையூர் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு ஆனால் உங்களுக்கு இந்த உடுமலைப்பேட்டிலேருந்து நம்ம கிளம்புற போதே நான் நினச்சேன் உங்கள்கிட்ட ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்கிறத பார்த்தேன். நான் நினச்சேன் நீங்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நினச்சேன். ஏன்னா நீங்கள் இந்த வே யூ கண்ட்ரோல் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். பின்னாடி தான் எனக்கு தெரிஞ்சது நீங்கள் ஒரு லாயர் அப்படின்னு சொல்லிட்டு. எனிவே தட்ஸ் ஆல்சோ வெரி ஃபிட்டிங் டு யூ. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் உங்களை பற்றி ஒரு பின்புலத்தை தெரியும். உங்களுடைய முகநூல் பதிவுகள்லேருந்து எனக்கு தெரியுது நீங்கள் வந்து உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப தோட்டத்தில் வேலை செய்து கொஞ்சம் விவசாய பின்புலம் உங்களுக்கு இருக்கிறதா தெரியுது. ஆனால் நீங்கள் மட்டும் வித்தியாசமாக வந்து ரொம்ப ஒரு ப்ரொக்ரெசிவாக ஒரு லாயர் ஆகி ஒரு சோஷியல் ஃபிகராக இருக்கீங்க. இது எப்படி நடந்தது? இது உங்களுடைய பள்ளி பருவங்களில் நடந்ததா இல்லை கல்லூரி பருவங்களில் நடந்ததா? எப்படி நடந்தது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் எல்லாருக்கும். ஏன்னா நாளைக்கு இந்த நிகழ்வு வந்து நிறைய பேர் ஏதாவது ஒரு மீடியால பார்க்கலாம். இது வெறும் வாய் வார்த்தைகளா இல்லாம சொல்லக்கூடிய ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஒரு வகையில பிரயோஜனப்படும்படி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து குழந்தைங்களை ரொம்ப பேம்பரிங் பண்ணவே கூடாதுங்க சார். நம்ம என்னைக்கு வந்து ஒரு குழந்தைய பொத்தி வளர்க்குறோமோ அவங்கனால வந்து எந்த சூழ்நிலைகளையுமே சமாளிக்க முடியாத மாதிரிதான் ஒரு மனிதனை நம்ம சமுதாயத்துக்குள்ள வளர்த்த விடுறோம். ஒரு குரல் குட்டிக்கு முதல்ல எப்படி அது வந்து தானாவே அதுக்கு வந்து உணவு தேடிக்கிற பழக்கத்தை அவங்க தாய் கத்து தரும். அந்த மாதிரிதான் எங்க அம்மா எங்களுக்கு கத்து கொடுத்தாங்க. எந்த வேலையா இருந்தாலும் அவங்கவுங்க வேலைகளை செய்யணும். யாரும் வந்து உங்க கூட நின்றுட்டு இருக்க மாட்டாங்க அப்படி. ஏன்னா அவங்களுடைய கல்ச்சர் அப்படின்னே நம்ம சொல்லலாம். தோட்டத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு காலையில 4 மணில இருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் வேலை இருந்துட்டே இருக்கும். குழந்தையே இருந்தாலும் கூட கொண்டு போய் காட்டுக்குள்ள உழவோட்டுற காட்டுக்குள்ள சுட வெயில்ல மண்ணுல போட்டுட்டு அவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. உண்மையான வந்து நம்மளுக்கு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி எங்க வருது அப்படின்னு கேட்டா, ஒரு குழந்தைய வந்து குளிச்சு பத்திரப்படுத்துறதுல வராது, அழுக்குக்குள்ள விளையாட விடும் போதுதான் வரும்னு அம்மா சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு குழந்தையில இருந்தே ஒரு பாதுகாப்பு அப்படின்னு எல்லாம் எங்கேயுமே கிடையாது. அம்மா அப்பா அவங்க வேலைகளை பார்த்தாங்க, நாங்க எங்க வேலைகளை பார்த்தோம். தோட்டத்துல இருந்து வெளியில போறதுக்கே ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் நடந்து போனதான் எங்களுக்கு பேருந்து பயணம். 1 கிலோமீட்டர் நடந்து போனா ஒரே ஒரு பேருந்து இருக்கும். 2 கிலோமீட்டர் நடந்து போனா மேக்சிமம் நாங்க செலக்ட் பண்ணது அந்த 2 கிலோமீட்டர் நடக்கிறது. இன்ஃபேக்ட் நான் ஹைட் ஆனதுக்கான காரணமே அந்த குழந்தை பிள்ளையில இருந்து காலேஜ் முடிக்க வரைக்கும் நடந்ததுதான். நடக்கிறது தெரியும், நல்ல எக்ஸசைஸ். குட்டையா இருக்கிறவங்க எல்லாம் ஏன் வளர்க்கலன்னா நடக்கலன்னு அர்த்தம் கூட நான் சொல்லுவேன். நல்லா நடந்து அப்போ பேக தூக்கிட்டு நடந்து போவோம். எங்க அம்மாவுக்கு மிகப்பெரிய வைராக்கியம். ஏன்னா எங்க அம்மா பொம்பளை பிள்ளை ஒரு வில்லேஜ்ல இருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு படிக்க வைக்கல, அதனால எப்படியாவது நான் பிள்ளைகளை படிக்க வச்சிடணும் அப்படின்னு. எனக்கு பேரே பாத்தீங்கன்னா என்னோட பேர் வந்து சத்யவாணி, என் தங்கச்சியுடைய பேர் வந்து சுமித்ரா தேவி. இந்த சத்யவாணிங்கிற பேர் அவங்களுக்கு அங்க எங்க வந்துச்சுன்னா, அப்ப ஏதோ ஒரு மினிஸ்டர் இருந்ததாகவும் அவங்க வந்து ஒரு லேடியா எப்படி இருக்காங்க போல்டா அப்படின்னு இவங்களா ஒரு கற்பனை பண்ணிட்டு அந்த பேரை நானும் அப்படி வரணும்னு வச்சுட்டாங்க போல இருக்கு. வக்கீலாவே தெரிஞ்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சத்யவாணின்னு பேரை வச்சிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா நான் காலையில இப்ப எந்திரிச்சதும் தூங்க போற வரைக்கும் போய் பட் இங்க சொல்றது உண்மை. That's a fantastic punch. வந்துச்சு. எனக்கு வந்து யாரும் கைடன்ஸ் எல்லாம் கிடையாது. அப்பாவும் ரொம்ப மினிமம் படிச்சவர் தான். அவர் ஒரு சுகர் ஃபேக்டரியில வந்து டெம்பரரி எம்ப்ளாயா தான் கடைசி வரைக்கும் ஒர்க் பண்ணாரு. அவர் வந்து ஒரு சிற்பிக்குள் முத்து கமலஹாசன் போற பெருசா ஒரு அறிவா இருக்கக்கூடிய ஜீனியஸ் எல்லாம் சொல்ல முடியாது. எல்லா அம்மா அப்பாக்களும் வந்து இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு சொல்றோம் இல்லையா, நீங்க போய் கூட உட்காந்து பேசுங்க, அவங்களுடைய நல்லது கிட்டத்தை தெரிஞ்சுக்கோங்க, அதெல்லாம் தேவையே கிடையாது. அவங்கள அந்த ஏஜுக்கு தகுந்த பக்குவத்தோடு வளர விட்டாலே போதும். அவங்க வந்து பின்னால அவங்க ஜீனியஸா தான் வளருவாங்க. இப்ப இருக்கிற குழந்தைகிட்டலாம் நம்ம எதையும் ஒண்ணு புகுத்துறோம். 5 வயசுல என் குழந்தை எப்படி இங்கிலீஷ் பேச தெரியுமா? எதுக்கு பேசணும்? 5 வயசுல அந்த குழந்தை மண்ணு பிடிச்சு விளையாடணும், ஏதாவது பொருளுக்காக அடம் பிடிக்கணும், அம்மா கிட்ட 2 அடி வாங்கணும், அதுதானே குழந்தைத்தனம். அதை தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா குழந்தைங்களும் நம்மளை விட ரொம்ப எக்யூப்டு ஒரு ரோபோட்டிக்ஸ் அந்த லைஃப் ஸ்டைல்ல தான் நம்ம அவங்களை வளர்த்திட்டு இருக்கோம்.
அப்படி இல்லாத ஒரு வாழ்க்கை கிடைச்சதுனாலயும் அந்த இடத்துல இருந்து எப்படியாவது தன்னை வந்து முன்னேற்றிக்கணும்னு எங்க அம்மா கொடுத்த எங்க அப்பா கொடுத்த ஊக்குவிப்புனாலையும் தான் ஒரு இடத்த பிடிக்க முடிஞ்சுது. நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, கைடன்ஸ்க்கு யாருமே கிடையாது. இத படிக்கணும், இன்னத படிக்கணும், நீ இங்க போனா இப்படி பண்ணலாம், அங்க போனா அப்படி பண்ணலாம்னு சொல்றதுக்கு யாருமே கிடையாது. எங்களுடைய வாழ்க்கையில இந்த படிப்பு சம்பந்தமாகவும் வேலை சம்பந்தமாகவும் எடுத்த முடிவுகள் ஒன்னொன்னும் நாங்களே எங்களுக்கு எடுத்துக்கிட்டதுதான். சயின்ஸ் படிச்சா ஐயோ ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தோணுச்சு. அதனால சயின்ஸ் பக்கம் போயிடவே கூடாது முடிவுல ஆர்ட்ஸ் போனேன். ஆர்ட்ஸ் முடிச்ச உடனே வந்து மத்தவங்க சொல்றதெல்லாம் கேட்டு பிகாம் அக்கௌண்டன்சி படிச்சாதான் வாழ்க்கையில செட்டில் ஆக முடியும் அப்படின்னு நானா நினைச்சிட்டு அக்கௌண்ட்ஸ் பிகாம் எடுத்தேன். பிகாம் படிச்சுட்டு இருக்கவே வந்து ஒரு லா படிச்சா என்ன அப்படின்னு எனக்கு தோணுச்சு தேர்ட் இயர்ல. அதை குறிச்ச ஒரு தேடல் ஏன்னா எங்க வீட்டுல ஏற்கனவே ஒரு அட்வொகேட், எங்க அப்பா கூட பிறந்த தம்பி வந்து அட்வொகேட் தான். பட் ஆனா கைடன்ஸ் கிடைச்சதா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அது ஒரு வில்லேஜ், அப்புறம் பொம்பளை பிள்ளைங்க இதுங்க என்ன படிச்சிட போறாங்க அப்படிங்கிற மென்டாலிட்டி மேபி அவங்களுக்கும் இருந்திருக்கலாம். சோ அவங்கள குறை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அந்த குக்கிராமத்துல இன்னைக்கு வரைக்குமே ஒரு பேருந்து ஓடக்கூடிய குக்கிராமத்துல மக்களுக்கு அவ்வளவுதான் அறிவு இருந்திருக்கு. சோ அப்படி ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூலயும் நாங்களே படிச்சு நாங்களே தெரிஞ்சு வந்ததுனாலதான் ஓரளவுக்கு இன்னைக்கு சக்சஸ் பண்ண முடியுது. மக்களுடைய மனசை புரிஞ்சுக்க முடியுது. அதாவது உடுமலைப்பேட்டைக்கு பக்கத்துல உள்ள கிராமமா? ஆமா சார், உடுமலைப்பேட்டைங்கிறது வந்து ஒரு சின்ன அதுவே கிராமம் தான். அது ஒரு வளர்ந்த கிராமம் அப்படின்னு சொல்லலாம். அங்கிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் டிராவலிங் பண்ணனா அமராவதி கோஆபரேட்டிவ் சுகர் மில், அமராவதி கூட்டுறவு சர்க்கரை ஆலை, அது பக்கத்துல இருக்கக்கூடிய சாளரப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமம் தான் என்னுடைய சொந்த ஊர். கல்யாணம் கொடுத்து திருச்சிக்கெல்லாம் அனுப்பிச்சாங்க. பட் எனக்கு ஒரு வைராக்கியம் என்ன அப்படின்னா, நான் ஒரு ப்ரொஃபஷனல் அப்படிங்கறதுனால எனக்கு முகம் தெரிந்த ஆட்கள் கிட்ட நம்மளுடைய திறமையை காட்டணும், இல்ல அவங்களுக்கான சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருந்துச்சு. வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கோம், எங்கேயோ படிச்சுட்டு போய் யாருக்கோ வேலை செய்யறதை விட நம்மளுடைய படிப்பு நம்ம ஊர் மக்களுக்கு உதவணும் அப்படிங்கறத நினைச்சேன். அதனால என் வீட்டுக்காரர்கிட்ட மாமியார்கிட்ட ஒரு பெர்மிஷன் கேட்டேன். இந்த மாதிரி நான் பிராக்டிஸ் அங்க பண்ணணும்னு நினைக்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா அவங்க ரொம்ப ஃபுல் சப்போர்ட் பண்ணி கோஆபரேட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் எங்க வீட்டுக்காரரு என்னுடைய தொழிலுக்காகவே அவரோட ஊர்ல இருந்து கிளம்பி இங்க வந்து செட்டில் ஆயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை முறை தான் இது வரைக்கும் வந்து பை நேச்சர் பிளெஸிங்ஸ் கிடைச்சிருக்கு சார். எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். ஏன்னா இந்த உடுமலைப்பேட்டை அதுல உங்களுக்குள்ள ஒரு பிடிப்பு இது எப்படின்னா ஒரு தன்னார்வத்துல நீங்க வந்து உடுமலைப்பேட்டை வரலாறு, அந்த உடுமலைப்பேட்டை அதற்கு ஒரு மையம் அப்படியெல்லாம் வச்சு அதுல நீங்க அந்த வரலாற்று ஆய்வுகளும் நீங்க செஞ்சிருப்பீங்க. அதனுடைய தொடர்பு பத்தி பேசுங்க. அது பிகாஸ் உங்களுக்கு உடுமலைப்பேட்டை பிடிச்சது அப்படிங்கிறதுனால அதை பற்றிய அந்த வேர்களை பற்றிய தேடல், அதனுடைய வரலாற்று பின்புலம் அதை தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்களா? சரி, எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஹிஸ்டரினா ரொம்ப பிடிக்கும். ஹிஸ்டரி மீன்ஸ் இந்த ராஜா இந்த வருஷத்துல படையெடுத்து வந்தாரு அந்த ஹிஸ்டரி இல்ல, மனிதர்கள் எப்படி வந்து இந்த அளவுக்கு எக்யூப் ஆகி வந்திருக்காங்க அப்படிங்கறடைய அவங்களுடைய அடிநாதத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் எப்பவுமே இருக்கும். பொதுவாவே நான் எங்கேயாவது போய் ஒரு பாட்டிங்கிட்ட உட்காந்து பேசினா கூட அவங்களுடைய பின்னால அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்களுடைய அம்மா அப்பாக்கள் எப்படி இருந்தாங்க, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல நான் வந்து லீகலி வந்துட்டதுனால ஹிஸ்டரி சைடு வந்து என்னால எந்த விதமான என்னுடைய சமுதாயம் சார்ந்த வேலைகளையும் பண்ண முடியாது. ஆனா என்னுடைய கோட்பாடு என்னன்னா, ஏதாவது வகையில மக்களுக்கு வந்து உதவி பண்ணணும். அப்படி நான் தேர்ந்தெடுத்த ஒரு ஒன் ஆஃப் த சைடு வந்து லீகல் அட்வைஸ், ஃப்ரீ லீகல் அட்வைஸ். அது நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே எல்லா மக்களுக்கும் வந்து இலவசமா வந்து சட்டங்களும் அதற்கான நீதிகளும் போய் சேரணும் அப்படிங்கிற கோட்பாட்டின் கீழே இயங்கிக் கொண்டு இருக்கக்கூடியதுதான் இலவச சட்ட உதவி மையங்கள். சோ அதுல நானும் ஒரு ஒன் ஆஃப் த பேனல் இல்லைனாலும் கூட அந்த அமைப்போட சேர்ந்து எத்தனையோ மீட்டிங்ஸ் இது வரைக்கும் நான் வந்து மோர் தென் ஒரு 1 lakh பீப்புள்ஸ் நேரடியா சந்திச்சு அவங்களுக்கான இலவச சட்ட உதவிகள் குறித்த விழிப்புணர்வை கொடுத்திருக்கோம். மோர் தென் 1 lakh ஸ்டூடெண்ட்ஸ் சந்திச்சிருக்கோம். இன்ஃபேக்ட் அந்த ஒரு கிட்டத்தட்ட என்னோட ப்ரொஃபஷன் ஸ்டார்ட் ஆகி 2010 to 2024 இந்த 14 years நான் வந்து மோர் தென் 1 lakh பீப்புளை மீட் பண்ணி அதனால நிறைய பேருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதன் மூலமா நான் ஒரு டாக்டரேட் கூட வாங்கியிருக்கேன். பட் அது இங்க வந்து ஒரு பெருமையான விஷயமா நான் சொல்ல விரும்பல. ஏன்னா நான் வெளியில எங்கேயுமே யாருக்கிட்டும் சொல்றது இல்லை எதையும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது. அப்படி அறிமுகமானதான் எனக்கு இந்த உடுமலை வரலாறு. எனர்ஜெட்டிக்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தா அந்த டீம் மெம்பர்ஸ் என்ன மீட் பண்ணிட்டு நம்ம எல்லாம் சேர்ந்து இயங்கலாம் அப்படின்னு. இன்ஃபேக்ட் நான் இப்ப அதுல இருந்து வெளியில வந்துட்டேன். கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் நான் ஏற்கனவே முகநூல்ல சொல்லியிருக்கேன். இருந்தாலும் கூட ஹிஸ்டரி அப்படிங்கிறது அந்தந்த ஊரினுடைய வரலாறுகளை அந்தந்த மனிதர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்தந்த ஃபேமிலியோடைய வரலாறுகளை அந்தந்த மனிதர்கள் தெரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா இப்ப கூட எனக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் ஒரு பொண்ணு வந்துட்டு இருக்கா. அவங்க வந்து துங்காவி ஜமீனுடைய வாரிசு. அவகிட்ட நான் கேட்பேன், எப்பா நீ யாரும் தெரியுமா உனக்கு அப்படின்னா, தெரியாது மேடம் அப்படின்னு சொல்லலாம். நீ ஒரு ஜமீனோட வாரிசு.
அது நல்லதோ கெட்டதோ, அவங்க வந்து நல்லது பண்ணாங்க, கெட்டது பண்ணாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுறலாம். ஆனா ஒரு ஒரு பிறப்பு அப்படிங்கிறது சில பேருக்கு புனிதப்பட்டிருக்கு, சில பேர் ரொம்ப இன்னும் கீழ இருக்காங்க, சில பேருக்கு சமநிலையில இருக்கு, சில பேர் நம்மள எல்லாம் தாண்டி ஒரு அம்பானி ஃபேமிலி மாரி இருக்கக்கூடிய இடங்கள்ல பொறக்குறாங்க. அப்ப அந்த பிறப்பு அப்படிங்கிறது எங்கேயோ ஒரு விதத்துல ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. அந்த ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிறப்புகளுக்கான வரலாறுகளை அந்தந்த மனுஷங்க தெரிஞ்சுக்கணும். சோ அப்படியான ஆர்வத்தின் கீழ் தான் சார் இந்த வரலாறு தேடல் இருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு உண்மையிலே. எப்படின்னா வந்து நான் இந்த தமிழ் மரபு அறக்கட்டளை சார்பா வந்து லண்டன்ல இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் மியூசியம் அங்கெல்லாம் போகும்போது அங்க ஒரு செக்ஷனே ஓரல் ஹிஸ்டரின்னு இருக்கு. அதாவது இந்த மாதிரி நம்ம வீட்டுல ஒரு 80 வயசு பெரியவர் இருக்காரு அப்படின்னா அவர் ஒரு ஹிஸ்டரி குட்டி ஒரு நமக்கு ஒரு ஹிஸ்டரி சாப்டர் அங்க அந்த 80 வருஷ வரலாறு வந்து அவர்கிட்ட இருக்கு. அவரை பற்றி தெரியறது, பேசுறது, கொள்றதுங்கிறது வந்து வெஸ்ட்ல ரொம்ப அழகா பண்றாங்க ஓரல் ஹிஸ்டரிங்க. நீங்க அந்த கருத்தை ரொம்ப வலிந்து மிக அழகா சொல்லிருக்கீங்க. இன்னொன்னு உங்கள்கிட்ட இப்ப பேசுனதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, நான் அமெரிக்கா போயிருந்த பொழுது எனக்கு அமெரிக்கால ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது என்ன அப்படின்னா வந்து அமெரிக்கால வந்து அந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் அமெரிக்காங்கிறத பத்தி எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதாவது நீங்க அமெரிக்கால பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண மனுஷன் கூட தன்னுடைய குடியுரிமையை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்காங்க. நீங்க உண்மையில நீங்க அமெரிக்கால இருந்தீங்கன்னா லாயருக்கு அங்க வந்து பயங்கரமான ஒரு மதிப்பு. ஏன்னா வந்து எதை எடுத்தாலும் டக்குன்னு சட்டம் போட்டு சூ பண்ணிடுவாங்க. ஓகே, இப்போ உதாரணம் ஒரு ஜோக் அது என்னன்னா, ஒரு அம்மாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த மைக்ரோவேவ் வாங்குறான். மைக்ரோவேவ் எப்படி பயன்படுத்துறதுன்னு அவளுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்லாம் வாசிச்சுட்டு அவ பூனைக்குட்டி இருந்தது. அந்த பூனைக்குட்டி குளிச்சுட்டு வந்திருக்கு. சரி இது காய வச்சிடலாம் போல இருக்குன்னு அதை உள்ள வச்சு மைக்ரோவேவ் பண்ணிட்டா. அப்கோர்ஸ் பாவம் பூனைக்குட்டி செத்து போச்சு, பர்ஸ்ட் ஆயிடுச்சு. ஆனா அவன் என்ன பண்ணா அந்த கம்பெனியை சூ பண்றான். நீ வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ல பூனைக்குட்டி உள்ள வைக்க கூடாது, நீ போடலையே, நீ வந்து அந்த மாதிரி கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கலையே. எதுக்கு சொல்ல வர அப்படின்னா அமெரிக்கால எதுக்கு எடுத்தாலும் சட்டத்துக்குள்ள உள்ள போயிடுவாங்க. தனது உரிமைகள் என்ன அதை பற்றி ஒரு விழிப்புணர்வுங்கிறது ரொம்ப அதிகமா அமெரிக்கால இருக்கும். அப்ப நம்ம இந்தியாவை பொறுத்த சொல்லும் போது எனக்கு இன்னொரு ஸ்டோரி, நிஜ ஸ்டோரியே ஞாபகம் வருது. ஒருத்தர் மேபி அது அமெரிக்கா இல்ல எனி அதர் கண்ட்ரிஸ் இருக்கலாம். நம்மளுக்கு தான் 30 பக்கம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்கல்ல, எதனா ஒரு பாலிசி எடுத்தா அதுல அவங்க கம்பெனி அச்சடிச்சு கொடுத்துடுறாங்க. ஓகே, வாங்குற நம்மளும் படிக்கிறது இல்ல. அங்க ஒரு ஏஜென்ட் இருப்பாங்க பாருங்க, அவரும் அதை படிச்சிருக்க மாட்டாரு. இன்ஃபேக்ட் அதை அச்சடிச்சவரே அதை படிச்சிருக்க மாட்டாரு. அதை யாரு ரூல் போட்டாரோ அவருக்கே 30வது பக்கத்துல என்ன இருக்குன்னா தெரியாது. இவர் ஒரு பாலிசி எடுக்கிறார். எடுத்துட்டு ஒரு 13வது பக்கத்துல இவருக்கு எதிரா இருந்த சென்டென்ஸை மட்டும் மாத்திட்டு அதே மாதிரி ஒரு காப்பியை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு தன்னுடைய பாலிசியை வந்து அக்செப்டன்ஸ் பண்ணி கொடுத்துறாரு. அவருக்கு அதுக்கு எகெயின்ஸ்டா ஒரு விஷயம் நடக்குது. கிளைமிங்க்கு போறாரு. இதை கிளைமே பண்ண முடியாது அப்படின்னு அந்த கம்பெனியோடைய அட்வொகேட் வாதாடுறாரு. இவர் சொல்றாரு, நீங்க 30வது பக்கத்தை எடுத்து 13வது பக்கத்துல இவர் மாத்தி வச்சிருக்கிறாரு, நீங்க எடுத்து பாருங்க, அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு. ஆனா வேற வழி இல்லாம அந்த கிளைம் வந்து அந்த கம்பெனி கொடுத்தாங்க. அதனால ஒரு மனிதன் தன்கிட்ட என்ன கொடுத்தாலும் ஒரு தெள்ள தெளிவா படிக்கணும். அதை உருவாக்குறவங்களா இருந்தாலும் சரி, அதை யூஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி. ஏன்னா இது நிறைய பேர் நம்ம அதை பண்றது இல்ல. இல்ல, இதுக்கு ஒரு ஜோக் ஒண்ணு உண்டு. என்னன்னா, ஒரு நாள் வீட்டுல யாரோ நாக் பண்றாங்க. நாக் பண்ண உடனே கதை திறந்தோடனே யாருன்னா ஒரு சீல் வச்சிருக்கான், யுவர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு நெத்தில அடிச்சு கூட்டிட்டு போயிடலாம். ஏன்டா அப்படின்னு நீங்க பாருங்களேன், எவ்வளவு சாஃப்ட்வேர் எல்லாத்துலயும் வந்து நம்ம எஸ்ன்னு சொல்லிடுறோம். ஓகே, அவன் சொல்லுவான் ஒரு பயங்கரமா ஒரு லிஸ்ட் கொடுப்பான், இதெல்லாம் வந்து பிரைவசி ஸ்டேட்மெண்ட் இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம எதையுமே பார்க்காம நம்ம ஓகே சொல்லிட்டு வரோம். ஸோ ஹூ நோஸ், நீங்களும் நானும் வந்து மைக்ரோசாஃப்டோட ப்ராப்பர்ட்டியா கூட இருக்கலாம். ஓகே, ஸோ நீங்க அது சொன்னோட எனக்கு அது நேச்சுரலாவே பாத்தீங்கன்னா அட்வொகேட்டா நான் பேசுறேன். இப்போ நேச்சுரலாவே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அப்படிதான் நம்பிடுறான். அந்த 30 பக்கம் டாக்குமெண்ட் மாதிரி அவன் எது சொன்னாலும் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா அவன் சொல்றதுக்கு பூரா உண்மைன்னு நினைச்சுக்கிறோம். ஏமாற்றுதல் அப்படிங்கிற ஒரு விஷயமே எங்க வருதுன்னா அந்த நம்பிக்கையின் பேர்ல தான் வருது. சோ கொஞ்சமாவது கூர்ந்து மேல இருந்து கீழே வரைக்கும் பார்க்கணும், இந்த மனிதர்களை எல்லாம் நம்ம நம்பலாமா நம்ப கூடாதா அப்படின்ட்டு. இது மோஸ்ட் ஆஃப் த விஷயத்துல 2 இடத்துல வரும். ஒண்ணு லவ், இன்னொன்னு மணி. இந்த 2லயுமே ஏமாற்றுதல் அப்படிங்கிற விஷயம் எங்க வருது அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் ஒரு நம்பிக்கையின் பேர்ல இது அவங்க சொல்றாங்க நம்ம நம்புறோம் அப்படின்னு. பொதுவாவே இப்ப பெண்கள் நிறைய பேர் ஏமாந்து போற விஷயம் பார்த்தா, பொண்ணு எந்த ஒரு பொண்ணுங்களா இருந்தாலும் மாப்பிள்ளை எல்லாம் கேட்கும் போது தோட்டம் கேக்குறாங்க, துறவு கேக்குறாங்க, அவங்க மாப்பிள்ளையோட அம்மா அப்பா செத்து போயிருக்கணும்னு கேக்குறாங்க, நகை போச்செல்லாம் இருக்கவே கூடாதுன்னு கேக்குறாங்க, மாப்பிள்ளை ஃபாரின்ல இருக்கணும்னு கேக்குறாங்க, ஒரு 15 ஏக்கரா தோட்டம் இருக்கணும்னு கேக்குறாங்க.
ஆனா இந்த லவ் பண்ணிட்டு போற பிள்ளைங்களுக்கான தேடுதல் ரெண்டே ரெண்டு தான். ஒண்ணு அந்த பையனுக்கு பைக் இருக்கணும், இன்னொன்னு மண்டை மேல ஸ்பைக் இருக்கணும். இது ரெண்டும் இருந்துட்டா போதும், அவங்க வீட்டுக்காரர் ஆகிறதுக்கு இல்ல லவ்வர் ஆகிறதுக்கு தகுதியான நாட்கள்னு தேர்ந்தெடுத்துறாங்க. இன்னைக்கு பிஃபோர் கொரோனா பீரியடுக்கு முன்னாடியே ஒரு 100க்கு 50 கல்யாணம் ஃபெயிலியர். ஆஃப்டர் கொரோனா 100க்கு 90 கல்யாணம் ஃபெயிலியர். இது ஏன் இந்த மாதிரின்னு தெரியல. இங்க சாதாரண நான் முன்னமே சொன்னேன், உடுமலைப்பேட்டை அப்படிங்கிறது வளர்ந்த கிராமம், அவ்வளவுதான். அது பெருசா இங்க நான் வந்து சொபிஸ்டிகேட்டடோ ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. இந்த உடுமலைப்பேட்டை நீதிமன்றத்துல இன்னைக்கு இப்ப நம்ம வந்து ஒரு ஜூலைல இருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு 150ல இருந்து 200 விவாகரத்து வழக்குகள் தாக்கலாகி நம்பர் ஆயிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, முதல்ல ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டோம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் டிபெண்டன்சில இருந்தாங்க, டிபெண்ட் பண்ணி இருந்தாங்க. வீட்டுல ஒருத்தர் வந்து ஏர்ன் பண்ணுவாங்க, இன்னொருத்தர் மேபி யாரா வேணாலும் இருக்கலாம். இப்ப எங்க வீட்டுல எடுத்து எங்க அம்மா தான் ஹார்ட் ஒர்க்கர், எங்க அப்பா வந்து அளவான வேலை பார்ப்பாரு, அவரும் ஹார்ட் ஒர்க்கர் தான். பட் ஏர்னிங்ஸ் அப்படின்னு பார்த்தா அம்மாவுடைய அறிவுனால வரக்கூடியதா தான் அதிகமா இருந்துச்சு. அதுக்காக எங்க அம்மா எங்க அப்பாவுக்கு ஒண்ணுமே தெரியலன்னு விட்டுட்டு போகல. எங்க அப்பாவை வந்து கூட கூட்டிக்கிட்டு சமுதாயத்துல அவருக்கும் ஒரு ஸ்டேட்டஸ உண்டு பண்ணணும்னு ஒரு போராட்டம் போராடினாங்க. ஒரு நாட்டுக்காக போராடுற பெண்மணிகள் மட்டும் வீர பெண்மணிகள் அல்ல, ஒரு வீட்டுல எல்லாத்துக்கூடயும் அனுசரிச்சு அந்த 4 பேத்தையும் ஒட்டுக்கா வச்சு ஒப்பேத்தி சோசியல் ரீதியா ஒரு ஸ்டேட்டஸ கொடுக்கக்கூடிய அம்மாக்களும் கூட அந்த ரேஞ்சில் தான் நம்ம பார்க்கணும். அப்படி இருக்கும்போது அன்னைக்கு ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி இருந்தாங்க, ஒருத்தர் இல்லாம இன்னொருத்தர் இருக்க முடியாதுன்னு நினைச்சாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல எல்லாமே எல்லாத்தையும் ஏத்துக்கிற பக்குவத்துல இருந்துச்சு. ஒரு சண்டை போட்டுட்டா கூட சரி, இவங்க வந்து சண்டை போட்டுட்டாங்க, பரவாயில்ல மன்னிச்சிருவோம், இல்ல ஏத்துக்கலாம், இல்ல விட்டுறலாம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை. ஓகே, சோ இதுல என்னன்னா அப்படின்னா வந்து நீங்க சொன்னதுல இந்த டிவோர்ஸ்க்கு வரதுக்கு முதல்ல இந்த கான்ஸ்டிடியூஷனை பத்தி சொன்னீங்க பார்த்தீங்களா. நீங்க வந்து 1 லட்சம் மாணவர்களை பார்த்துருக்கீங்க, 1 லட்சம் மக்களை பார்த்து நமது ஜனநாயக நாடு அப்படிங்கிற உலகத்தின் மிகப்பெரிய குடியரசு வந்து இந்திய குடியரசு. அப்ப இப்படி இருக்கிற பொழுது இத்தனை ஒரு 130 கோடி மக்களுக்கு வந்து தங்களுடைய உரிமைகள் என்ன, அந்த ஜனநாயகம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி அறிவு மிக குறைவாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்க பண்ணின இந்த சேவை வந்து எனக்கு ரொம்ப முக்கியமா படுது. ஏன்னா நான் முதலே சொன்ன மாதிரி அமெரிக்காவை நம்ம வந்து உப்பு நோக்கினால் வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த விழிப்புணர்வு வந்து இந்தியாவில் இன்னும் வரல. ஆனா நீங்க அதெல்லாம் கிரியேட் பண்றது வந்து எனக்கு ஒரு பெரிய மாபெரும் சாதனை. ஒரு மனுஷன் வந்து பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லா தெரியாது அப்படின்னு எந்த மனுஷனும் எனக்கு சொல்ல முடியாது. ஒரு கோர்ட்டுக்கு வந்துட்டாங்க, ஐயா நான் வந்து எனக்கு சட்டம் தெரியாம இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா மனிதர்களுக்கும் சட்டம் தெரிந்ததாகத்தான் சட்டம் வந்து பாக்குது. சோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பேசிக்ஸான விஷயத்த புரிய வச்சுட்டாலே போதும். பேசிக்ஸான விஷயம் அப்படின்னா என்னன்னா, ஒரு சட்டப்படியா அவங்களுக்கு வரக்கூடிய எகெயின்ஸ்டா வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து அவங்க எப்படி வந்து தங்களை காத்துக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சொத்து வாங்கும் போது அவங்க எதெல்லாம் பார்த்து வாங்கணும், தங்களோட பெயரை வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸ்லயும் எப்படி சரியா வச்சுக்கணும், தான் வீட்டுல ஒருத்தவங்க பிறந்தாலோ அல்லது இறந்து போனாங்களோ அது எப்படி ப்ராப்பரா பதிவு பண்ணிக்கணும், தன்னுடைய குழந்தைகளை என்ன மாதிரி ட்ரீட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த குழந்தைங்களுக்கு 10வது வரைக்கும் கட்டாய கல்வி, 14 வயசு வரைக்கும் அந்த குழந்தைங்களுக்கு கட்டாய கல்வி கொடுக்கணும். அதுக்கு மேல 14 வயதுக்கு மேலதான் ஒரு குழந்தைய தொழிலாளர்களாகவே பயன்படுத்த, அதாவது அவங்களை வந்து கொண்டு வர முடியும். அப்படி ஒரு வேலை அந்த குழந்தைங்க 14 வயசுக்கு மேல தொழிலாளர்களாக ஆக்கப்படுகிறார்கள் அப்படின்னா அவங்க என்னென்ன வேலையை செய்யணும், என்ன வேலையை செய்யக்கூடாது, எந்த வேலையை செஞ்சா அஃபென்ஸ், தான் வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணணும், அந்த கல்யாணம் பண்றதுக்கான மாப்பிள்ளைகளை எப்படி செலக்ட் பண்ணணும், அந்த மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸ் வந்துட்டா அதை லீகலி எப்படி வந்து அவங்க எதிர்கொள்ளணும், ஓல்டேஜ் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு சொத்துகள்ல என்னென்ன உரிமைகள் இருக்கு, அவங்களுக்கு கவர்மெண்ட்ல என்னென்ன சலுகைகள் இருக்கு, ஈவன் ரேஷன் கடையில முதற்கொண்டு மெடிக்கல் அசிஸ்டன்ட்ல முதற்கொண்டு அவங்களுக்கு எந்தெந்த இடத்துல என்ன மாதிரியான சலுகைகளும் தேவைகளும் இருக்கு அப்படிங்கிற ஒரு பேசிக் ஒரு 10 விஷயங்களை அவங்க புரிய வச்சுட்டோம்னா ஒரு சாதாரணமா இருக்கக்கூடிய குடிமகன் தன்னுடைய சட்ட பாதுகாப்பை முழுமையா அடைஞ்சிட்டதா தான் நான் நினைக்கிறேன். Excellent. This is a very, very important thing. அப்புறம் let's come back to the divorce case. அது நான் எப்படி பார்க்குறேன்னா, நான் வந்து ஜெர்மனியில் வாழ்ந்திருக்கேன், ஜப்பானில் வாழ்ந்திருக்கேன், கொரியாவில் வாழ்ந்திருக்கேன். இப்போ மேலத்திய நாடுகள்லாம் வந்து நடக்கிறது என்னன்னா, இப்போ கல்யாணம் அப்படிங்கிறது வந்து அஸ் அன் இன்ஸ்டிடியூஷன் அது ரொம்ப வீக் ஆகிக்கிட்டே போகுதாங்க. அது வீக் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் அது ஜப்பான்லாம் வந்து பொண்ணுக்கு மாப்பிள்ளையே கிடைக்கிறது இல்லை,
ஆம்பளைகள் வந்து பொண்ணு கிடைக்காம ஸ்ரீலங்கால இருந்து புத்திஸ்ட் பொண்ணு இருந்தா எடுத்துக்கலாம்ங்கிற மாதிரி அங்க போயிட்டு இருக்கு. ஓகே, இதுல என்னது அப்படின்னா வந்து அதுக்கு அடிப்படை காரணம் என்ன, பெண்களுக்கு வந்து இந்த கடந்த 50 வருடங்களில் வந்து மகா பெரிய சுதந்திரம் கிடைச்சிருக்கு. அப்ப அந்த சுதந்திரம் கிடைச்சது பொருளாதார ஒரு சுதந்திரம் கிடைச்சிருக்கு, ஒரு எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ். அப்ப அந்த எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் எங்கெல்லாம் வருதோ அது வரும்போது அவங்களுக்கு வந்து நீங்க அடிப்படையா பாத்தீங்கன்னா நம்ம அந்த காலத்து கல்யாணங்கிறது வரதட்சணை சீதனம் அது இது எல்லாமே எதுக்குன்னா அடிப்படையா வந்து பொருளாதாரத்தை அடிப்படையா வச்சுதான் வருது. ஓகே, இப்ப அது வந்து முதல் முறையாக உலகமெங்க முதல் முறையாக அது விடுபட்டு போச்சு. அப்ப பெண்கள் வந்து ரொம்ப சுதந்திரமா வந்து ஃபீல் பண்ற பொழுது என்னுடைய நண்பருக்கு பாவம் அவர் ரொம்ப முயற்சி பண்ணி நீங்க சொன்ன லிஸ்ட்ல தான் அம்மா அப்பா இருக்கக்கூடாது, வீட்டுல கிச்சன் இருக்கக்கூடாது, நாய் கொண்டு வந்து நாயை பார்த்துக்கணும், இந்த மாதிரி அவங்க போடுற கண்டிஷனை பார்த்து அந்த பையன் கல்யாணமே பண்ணிக்கல, 40 வயசு ஆச்சுப்ப. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நிலைமை போயிட்டு இருக்கு. அது வந்து இந்த எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ். ரெண்டாவது வந்து அதனாலேயே தான் நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு வந்து முதல்ல அவசரப்பட்டு கல்யாணம் பண்றது, அதுக்கப்புறம் டிவோர்ஸ் பண்றது. இப்ப சமீபத்தில் எங்களுடைய உறவுக்காரத்துக்கு நடக்கும்போது அவர் சொன்னாரு, எனக்கு ஆச்சரியமா இருந்தது, கோர்ட்ல போனா எல்லாமே டிவோர்ஸ் கேஸா தான் இருக்கு, நான் என் மட்டும் தான் ஏதோ தப்பு பண்ணிடுச்சுன்னு பார்த்தாங்க, இவ்வளவு போல 1000 பேர் அங்க தப்பு பண்ணிட்டு நிக்கிறாங்க அப்படின்னாங்க. அது விவேக் கூட ஒரு ஜோக் அடிப்பாரு வந்து, இப்போ வந்து நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னா இதுக்குன்னு ஒரு தனி விங் இருக்கியா அங்க வந்து இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியே வந்து இல்லாம பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி. இந்த மாறும் தமிழகம் வந்து ஒரு வித்தியாசமா, அது எங்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு தமிழகமா இருக்குது. நீங்கள் வந்து நேரடியா அதை பார்க்கக்கூடிய இந்த பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் இதை மட்டும் பேசிட்டு நம்ம இதுலயே வேற அடுத்த டாபிக் போலாங்க சார். இப்போ வந்து முதல்ல வந்து பெண்கள் ஆண்களுடைய பொருளாதாரத்தை நம்பி இருந்தாங்க, சில பெண்கள் ஆன் பண்ணனாலும் அவர்களுக்குள்ள ஒரு சமுதாய கோட்பாடு, வீட்டுக்காரரை விட்டுட்டு வந்துட்டா வெளியில இருக்கக்கூடிய நண்பர்கள் சொந்தங்கள் மதிக்க மாட்டாங்க அப்படின்னு. இப்ப இதெல்லாமே நம்ம டயலாக் ரீதியாவே பார்க்கலாம். முன்னையெல்லாம் என்னப்பா உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு வீட்டுக்காரரே இல்ல, உனக்கு இருக்கிறது இந்த மாதிரி விட்டுட்டு வந்துட்டான்னா சமுதாயத்துல எல்லாம் என்ன சொல்லுவாங்க, நீ வந்து ஒரு இடத்துல நின்று அவங்களுக்கான ஒரு வீட்டு விசேஷத்துல நின்று நீ அவங்களுக்கான ஒரு சீர் செய்யும் போது வீட்டுக்காரரோட நின்னாதான் நல்லா இருக்கும், வீட்டுக்கார அம்மாவோட நின்னாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு பேசிட்டு இருந்த வாய் இப்போ என்ன தெருவுக்கு 4 டிவோர்ஸ் ஆயிட்டு இருக்குது, இருக்கிறது ஒரு வாழ்க்கை, நீ எதுக்கு சிரமப்பட்டு இருக்க, அதெல்லாம் பாத்துக்கலாவா அப்படின்னு சொல்லக்கூடிய வாயா மாறிடுச்சு. மெயின் காரணம் நீங்க சொன்ன மாதிரி பினான்சியல் இண்டிபெண்டன்சி. இப்போ கடந்த 20 ஆண்டு காலத்துல எல்லா பெண்களும் படிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஐடி ஃபீல்ட்ல மாசம் ஆண்களுக்கு நிகராக, எப்பவுமே ஆண்களுக்கு நிகராக தான் பெண் நிகர் சமானம் தான், அதுல எந்த மாற்று கருத்துகளும் இல்லை. ஆனா இப்ப மனிதர்களே டோட்டலா எப்படி மாறிட்டாங்கன்னா, யாரும் யாருக்காகவும் ஒரு பெயினை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான இத வந்து மறந்துட்டாங்க, வழிமுறைகளை. உனக்காக உன் வழிய நான் ஏன் தாங்கிக்கணும், இந்த வழி அப்படிங்கிறது பிரெக்னன்சி வழியில இருந்து ஆரம்பிச்சு பக்கத்துல வீட்டுக்காரர் கொரட்டை விட்டு தூங்கினா கூட அக்செப்ட் பண்ணிக்க முடியாத லெவலுக்கு கீழ இருந்து மேலையும் மேல இருந்து கீழையும் ஒரு பொறுத்தாளுகிற தன்மையே போயிடுச்சு. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம், ஈவன் எப்ப என்கேஜ்மெண்ட் நடந்துச்சோ அன்னைக்கு இருந்து பொண்ணுங்களும் பசங்களும் தங்களுடைய வாழ்க்கையை ரெக்கார்ட் பண்றாங்க. கடவுள் எந்த விஷயத்தையும் தொடர்ந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு இருந்தா சரியாக வாழ முடியாது அப்படிங்கறதுக்காக தான் மறதிங்கிற ஒரு விஷயத்த கொடுத்தாரு. ஆனா நம்ம கிட்ட இருக்கிற அறிவு நம்ம எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ண சொல்லுது. இப்ப நான் மோஸ்ட்லி ரீசெண்டா பார்க்கக்கூடிய கேசஸ்ல பொண்ணோ பையனோ, மேடம் அவர் அன்னைக்கு நீ எப்படி அடிச்சாரு தெரியுமா, அதுக்கு நான் ரெக்கார்டு வச்சிருக்கேன். மேடம் இவ வந்து என்ன எவ்வளவு கெட்ட வார்த்தை சொல்லி பேசினா தெரியுமா, அதுக்கு நான் ரெக்கார்டு வச்சிருக்கேன். மேடம் அவங்க வீட்டுல இருந்து 50,000 ரூபாய் கொடுத்தாங்க மேடம், நான் வந்து பொருள் வாங்கினேன், ஆனா அவங்க காசுல நான் ஏன் சாப்பிடணும்னு அதை திருப்பி அனுப்பிட்டேன், கையில கொடுத்தா கூட அதுக்கு எவிடன்ஸ் இருக்கான்னு சொல்லி ஆன்லைன்ல அனுப்பிச்சிருக்கேன் மேடம், ரெக்கார்டு வச்சிருக்கேன். வாழ்க்கை ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூலயும் என்னைக்கு நீங்க ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, ஓகே எஸ் ஒரு கேஸ்ன்னு வந்தா ரெக்கார்ட் மட்டும் தான் கோர்ட்ல பேசும், எவிடன்ஸ் தான் பேசும், வாயில சொல்ற விஷயங்களை விட அதுக்கான எவிடன்ஸ் தான் பேசும். ஆனா நான் என்ன கேக்குறேன்னா, ஏன் ஒரு மேட்ரிமோனியல் லைஃப ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து ஒரு கேஸாவும் ஒரு எவிடன்ஸாவும் மாத்துறீங்க? அது தேவையில்லைல்ல. நீ என்ன அவர் பேசினாரு அப்படின்னு மூளை கூட மறந்துடும், ஆனா மொபைல்ல அந்த ரெக்கார்டு பார்த்துட்டு நீ என்ன அன்னைக்கு அப்படியெல்லாம் பேசியிருக்க அப்படின்னு நம்மள திருப்பி ரீஜெனரேட் பண்ணிட்டே இருக்கோம், நம்மளுடைய கோபத்தையும் நம்மளுடைய ஆதங்கத்தையும். சோ மெயின் டிவோர்ஸ்க்கான காரணம் இந்த ரெக்கார்டும் எவிடன்ஸும் தான். இதுல ஒரு பாயிண்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏன்னா இப்ப ஜெர்மன்ல வந்து
நான் ஒரு ஜெர்மன் குடிமகன், ஜெர்மன்ல வந்து நீண்ட காலம் வாழ்ந்தேன். இப்ப நமது திருமண முறைக்கும் இப்ப ஜெர்மனியில உள்ளதுக்கு வித்தியாசம் தான். அதாவது வந்து ஜெர்மனியில வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது இப்போ வந்து லிவிங் டுகெதர் அங்க ரொம்ப காமன். அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது யோசிச்சு தான் பண்றாங்க. இது வந்து கல்யாணம் பண்ணினா நிலைக்குமா, அந்த நிலைக்கிறதுக்கான என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இப்போ என்னன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பயங்கர ரெஸ்பெக்ட் இருக்கு. ஒரு டிவோர்ஸ் ஆச்சுன்னு வச்சுங்களேன், அரசு வந்து எப்பவுமே அது ஒரு யூனிட்டா இருக்கணும்னு பார்ப்போம். இப்போ டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா அதுல நிறைய பிரச்சனைகள் வரும். நீங்க ஒரு சிங்கிள் மதரா இருந்தாலும் ஒரு சிங்கிள் ஃபாதரா இருக்கும் பொழுது உங்களுக்கு டாக்ஸேஷன்ல இருந்து நிறைய கன்செஷன்லாம் போயிடும். அப்போ வந்து அவங்க என்ன பாக்குறாங்க அப்படின்னா, நம்ம ஒரு திருமணம் அப்படிங்கிறது வந்து அதை நம்ம ஒரு நிலைத்து வச்சிருக்கணும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழணும் அப்படிங்கிறது அங்க வந்திருக்கு. அதாவது வந்து அங்க நம்ம வரணும், நம்ம இன்னும் வரல. இப்ப நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி எதுக்கு வச்சுக்கிறாங்கன்னா, நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா டக்குன்னு நாங்க இதை சொல்லிட்டு ஒரு டிவோர்ஸ் வாங்குவோம், இல்லை மிச்சத்துக்கோ உதவியா இருக்கணும். இப்போ இதே வந்து எப்படி மாறணும் அப்படின்னா, நீங்க சொல்ற ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அந்த ரெக்கார்ட் பண்ணணுங்கிறத எப்படி மாறணும் அப்படின்னா, நாளைக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வந்ததுன்னா நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டோம்னா குழந்தைகளுக்கு என்ன ஆகும் இதாகுங்கிறத பற்றிலாம் யோசிச்சு அதனாலேயே நம்ம வந்து எப்பவுமே நம்ம பார்ட்னரை வந்து ஒரு மதித்து இருக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து வளர்த்துக்கணும். அங்கதான் இது கொண்டு இட் ஷுட் லீட் தேர். ஓகே, ஏன்னா இப்ப ஏன்னா ரெண்டு இண்டிபெண்ட் ஆயாச்சு. ஓகே, வந்துட்டு அப்புறம் யூ ஹேவ் ஆல் தி. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நீங்க சொல்றது பார்த்தா. ஏன்னா டெக்னாலஜியில வந்து இந்தியா எப்படி பயன்படுத்துது பாருங்க. இப்ப எதுக்கு எடுத்தாலும் ஒரு வீடியோ டக்குன்னு எடுத்துறான், போலீஸ்காரனோட டிஸ்கஸ் பண்ற போது எடுத்துடுறான் அவன் பாட்டுக்கு. ஸோ எல்லாரும் பயப்படுறாங்க. இப்ப அது ஒரு வகையில சட்டம் ஒழுங்குக்கு உதவினாலும் அடிப்படையில் நீங்க சொல்ற மாதிரி என்னன்னா, ஒரு ஒரு திருமணம் அப்படின்னு நம்ம உள்ள நுழையிறோம் அப்படின்னாலே அது ஒருவருக்கொருவர் உள்ள புரிதல், அந்த ஒருவருக்கொருவர் உள்ள ஒரு தாம்பத்திய உறவு, அது ஒரு நிலைக்கு இருக்கணும். ஒரு குடும்பம் அப்படிங்கிற அமைப்பை பற்றிய ஒரு புரிதல். நான் நினைக்கிறேன் நீங்க அந்த லீகல் பாயிண்ட்ஸ் நீங்க சொல்ற பொழுது இதை கூட நீங்க வந்து இன்சிஸ்ட் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா யூஆர் ஆல்சோ ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட். அப்ப நீங்க ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்டா வந்து நீங்க நிறைய பேருக்கு பார்க்கிற பொழுது சமூகத்தினுடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்க பாக்குறீங்க. அந்த சமூகத்தினுடைய பிரச்சனைகளை பார்த்து பேசுற பொழுது இந்த மாதிரி விஷயங்களும் முக்கியம் அப்படின்னு எனக்கு தோணுது. ரொம்ப நல்ல பாயிண்ட். ஓகே, அப்புறம் இது இல்ல இதை பத்தி ஏதாவது பேசணுமா, இல்ல வந்து வேற டாபிக் போலாமா? ஆக்சுவலி இந்த பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் இப்ப பிரச்சனைகள் எப்படி மாறி இருக்குன்னா, நிறைய பெண்கள் வீட்டுல இருந்து வெளியூர்ல போய் தங்கி வேலை பாக்குறாங்க. அது ஐடி ஃபீல்டா இருந்தாலும் சரி, வேற என்ன ஃபீல்டா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஜாபா இருந்தாலும் சரி. முன்னையெல்லாம் அவங்க கிட்ட சம்பாதிச்சோம்னா நம்ம தேவைகளுக்கான பணத்தை வச்சுட்டு மிச்சத்தை கொண்டு போய் நம்ம பேரண்ட்ஸ் கிட்டவோ நம்ம வீட்டுக்காரர்கிட்டவோ கொடுக்கணும், இல்ல சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற தாட் இருந்துச்சு. இப்போ அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்கன்னா, என்னைக்கு ஒரு பெண் பேயிங் கெஸ்டா போய் தங்கினாங்களோ அது எப்ப ரொம்ப காமன் ஆச்சோ சொசைட்டில, வீட்டையும் அப்படிதான் பாக்குறாங்க. வீட்டையும் ஒரு ஹாஸ்டல் போலையும் பேயிங் கெஸ்ட் போலையும் பாக்குறாங்க. ஒரு வழக்கு சந்திச்சு அந்த பொண்ணு ரொம்ப அழகா வந்து சொல்லுச்சு, மேடம் குழந்தைக்கு வந்து டயப்பர் வாங்கணும், இந்த மாசத்துல வந்து நாங்க 2 பேரும் ஷேர் பண்ணிக்கணும், ஆனா அவரோட ஷேர் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுச்சு. சோ இது வந்து எவ்வளவு அட்வொகேட்ஸ் இத வந்து தங்களுடைய முழுமையான எண்ணத்தையும் அதுல வச்சு பாக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பாக்குறேன். சமுதாயத்துல எப்படி நம்ம மாறி இருக்கோம். ஒரு வீடு இருக்காங்க, அது ஒரு பேயிங் கெஸ்ட் போல ரெண்ட் ஷேர் பண்ணிக்கணும், கிராசரிஸ் ஷேர் பண்ணிக்கணும், ஷேர் பண்ணிக்கணும். ஒரு சினிமாக்கு போனா கூட 200 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கினா நீ 100 ரூபாய் கொடுக்கணும், நீ 100 ரூபாய் கொடுக்கணும். சோ இந்த பேயிங் கெஸ்ட் மென்டாலிட்டி ஃபேமிலிக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் நிறைய டிவோர்சஸ் அப்ளை ஆகுது. இங்க என்ன பிரச்சனைகள்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பினான்சியலி விட்டு கொடுத்துக்கிறதுக்கு தயாரா இல்லை. இது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பண்ணலாம், உனக்காக நான் ஏன் வந்து செலவு பண்ணணும், இல்ல நீ சம்பாதிக்க இல்ல நீயும் கொடுக்கணும் அப்படிங்கிறது. இதை விட ரொம்ப மிக முக்கியமான விஷயம் 2 காரணங்கள் உண்டு. ஒண்ணு பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டு படிக்க வச்சிடறாங்க. படிக்க வச்சதுக்கு அந்த பொண்ணுங்க வந்து மந்த்லி 1 or 2 lakhs earn பண்றாங்க. அந்த ஏஜ் வந்ததும் பேரண்ட்ஸ் அந்த குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற முயற்சி எடுக்கிறாங்க. கல்யாணம் போனதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு சுயநினைவுக்கே வர்றாங்க, அச்சோ மாசம் 2 லட்சம் ரூபாய் வருமானம் வீட்டுக்குள்ள வந்துட்டு இருந்துச்சு, அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சுட்டோமே அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் எப்படியாவது பிரச்சனை பண்ணி கூட்டிட்டு வந்து வச்சுக்குவோம். ஒரு 3 மாசம் பொண்ணு நம்ம வீட்டுல இருந்தா கூட 3 6 லட்சம் ரூபாய் மிச்சம் தானே, இல்ல 3 லட்சம் ரூபாய் மிச்சம் தானே அப்படின்னு நினைக்கக்கூடிய பேரண்ட்ஸும் இன்னைக்கு சொசைட்டில இருக்காங்க. இத விஷயம் ஜாதிகள் போயிடுச்சு, ஒழிச்சிட்டோம், இன்டர்காஸ்ட் மேரேஜ் எல்லாரும் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனா சில வெறிபிடிச்ச அந்த இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் தங்களோட குழந்தைங்க லவ் பண்றாங்கன்னு வந்து சொன்னாலும் கூட அதை காதுல வாங்காம, இல்ல
இந்த பிள்ளைங்களுக்கு தன்னுடைய அம்மா அப்பா பிரிச்சுருவாங்க அப்படின்னு நம்பக்கூடிய பெண்கள் என்ன பண்றாங்க, இப்போ புது இதெல்லாம் சொல்லி கொடுத்தா கத்துக்குவாங்க. பட் இந்த மாதிரி ஒரு 2-3 கேஸ் அட்டன் நான் எக்ஸாம்பிளா சொல்றேன். அம்மா அப்பா அதே ஜாதிக்கார பையனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது, அந்த பையனை சைக்கோவா ட்ரீட் பண்ண வேண்டியது. அதாவது சொசைட்டில. ஆனா இவங்க வீட்டுக்குள்ள ஒரு கேம் பிளே பண்றது, சொசைட்டில ஒரு கேம் பிளே பண்றது. அத வந்து தன்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லும் போது அகைன்ஸ்டா சொல்ல வேண்டியது. கடைசியா பேரண்ட்ஸையும் இந்த பொண்ணுங்க நம்ப வைக்கிறாங்க. மாப்பிள்ளை சரியில்லை போல இருக்கு. நம்ம தான் அவசரப்பட்டு நம்ம பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னு. ஆனா இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு அட்வொகேசி ப்ரொஃபஷன்ல இருந்து நம்ம பார்த்தோம்னா ஒண்ணுமே கிடையாது. அப்படி நின்றுட்டு டிவோர்ஸ் வாங்கிட்டு வெயிட் பண்ணுவாங்க. அப்ப பேரண்ட்ஸ் ஒரு தாட் சொல்லுவாங்க, நாங்க பார்த்த மாப்பிள்ளை தான் சரியில்லை, உனக்கு ஏதாவது மாப்பிள்ளை பிடிச்சிருந்தா கூட்டிட்டு அப்படின்னா என்ன பையனை லவ் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்கள ஓடி போய் கூப்பிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது. அப்போ அதிகம் பாதிக்கப்படுறது இந்த பசங்க. இதே பிரச்சனைகள் பசங்க கிட்டவும் இருக்குது. பொண்ணுங்களை வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு சொசைட்டிக்காக பண்ணிட்டு போயிட்டு அவங்களுக்கு ஒரு டைவர்ஸ் கொடுத்து அப்புறம் தான் விரும்புற பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது. அப்புறம் 2 பேருக்கும் செட் ஆகும்போது லைஃப லீட் பண்ண தெரியாம இல்ல அதை எப்படி மேனேஜ் பண்றதுன்னு தெரியாம பிரச்சனைகளை உருவாக்கிக்கிறது. அப்புறம் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப புதிய செய்திகள்லாம் நீங்க சொல்லிருக்கீங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு இருக்கு. அப்ப பெண்களுடைய உரிமைகள் இது ஒரு வகையில உரிமையில வந்துட்டு, ஆனா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்ப பெற்றோர்களுக்கும் வந்து அவங்க பொறுப்பு போய்கிட்டே இருக்கு. இப்ப எல்லாமே பணம் 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 அப்படின்னு வரும்பொழுது இப்போ வந்து 2 விஷயம் எனக்கு தோணுது. ஒன்று வந்து வி நீட் மேரேஜ் கவுன்சிலிங். இப்போ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு முதல்ல வந்து நம்ம எவ்வளோ கவுன்சிலர்ஸ் இங்கே இருக்காங்கன்னு தெரியல. அந்த கவுன்சிலர்ஸ் மூலமாக ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு, இதுதான்ப்பா ஒரு குடும்பம்ங்கிறது, இதில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் தாங்கிறதுக்கு வந்து நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா, நீங்கள் 2 பேருமே ஒரு குடும்பத்தை உருவாக்குவதற்கு சரியான மனநிலையில் இருக்கீங்களா அப்படிங்கிறத பற்றி ஒரு கவுன்சிலிங் வந்து கட்டாயம் வேணும்னு தெரியுது. இப்போ நீங்கள் சொல்றது. 2வது என்னது அப்படின்னா வந்து இந்த விழுமியங்கள். இப்போ நம்மளுடைய பெற்றோர்கள், அவர்களுக்கு முன்னாடி இருந்தவர்கள், இப்போ திருக்குறள்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு தமிழனுடைய விழுமியங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வேல்யூஸ் ரொம்ப அழகாக சொல்றாங்க. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா வந்து இப்போ அயலகத்தில் இருக்கிற மாதிரியே ஒரு வாழ்வு இங்கே வந்தாச்சு. இந்த மாடர்ன் லிவிங் அதை விட மோசமாக போயிட்டு இருக்கிறதா தெரியுது எனக்கு நீங்க சொல்றதை பார்த்தா. இப்போ வந்து என்னன்னா ஒரு அயலகத்துல வந்து இந்த மாதிரி ஒரு நீண்ட பண்பாடோ இந்த மாதிரி ஒரு நாகரிகம் இருந்ததில்லை. இப்போ நமக்கு வந்து சங்க காலத்துல இருந்தே ஒரு அழகான பண்பாடு இருக்கு. அதில் வந்து அந்த வேல்யூ சிஸ்டம்ங்கிறது ஒன்று டெவலப் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ எனக்கு சில நேரம் தோணுது வந்து வி நீட் டு ரீடிஸ்கவர் இப்போ நம்மளுடைய ட்ரெடிஷன்ஸ், நம்ம கல்ச்சர், இதை பற்றி ஒரு ரீடிஸ்கவரி நடக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பிளவுஸ்ல இருக்க கை மாதிரி தான். ஒரு சம்டைம்ஸ் ஸ்லீவ்லெஸ்ஸா இருக்கும், சம்டைம்ஸ் வச்சிருப்பாங்க, சம்டைம்ஸ் பார்த்தா அடுத்தவங்க தொங்குற மாதிரி ஒரு பஃப் வச்சிருப்பாங்க. நம்ம இந்த பஃப் வச்ச பிளவுஸ் எல்லாம் இப்பதான் போடுறோமா அப்படின்னு பார்த்தா இல்ல 1930-40 ஆண்டு காலகட்டத்திலேயே வந்து பஃப் வச்ச கைகள் இருக்கு. லெகின்ஸ் இப்பதான் லேடிஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இல்ல 1960 படங்கள்லயே லெகின்ஸ் யூஸ் பண்ணி நிறைய எடுத்திருக்காங்க. சோ கல்ச்சர், ஃபுட் ஹேபிட்ஸ் அப்படிங்கிறது ரொட்டீன் தான். இதை தாண்டி எங்கேயும் நம்ம வெளியில போறது கிடையாது. நம்மளைய பார்த்து மேலை நாடுகள் கத்துக்கிறாங்க, அவங்கள பார்த்து நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னு எடுத்துட்டாலும் கூட நம்ம வாழக்கூடிய ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள்ல மக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறத மட்டும் நம்ம மீன் பண்ணா போதும் அப்படிங்கறத என்னுடைய கருத்து. ஏன்னா இவங்க எல்லாம் அப்படியே தூக்கிட்டு நம்ம வந்து அப்படி அந்த காலத்துல இந்த மாதிரி நாதா, பதி, அன்பே, கணவரே அப்படின்லாம் கூப்பிடுற லெவலுக்கு இவங்களை கொண்டு போய் இனிமேல் விடவும் முடியாது. இனிமேல் கொண்டு நீ வந்து வீட்டுக்காரரை டா சொல்லாத அப்படிங்கிற அந்த கோட்பாட்டுக்கும் நம்ம கொண்டு போய் விட முடியாது. காலகட்டங்கள் எப்படி வாழ்றாங்களோ அத அவங்களுடைய நன்மை கருதி, சொசைட்டினுடைய நன்மை கருதி வாழணும். நான் மட்டும் நல்லா இருந்தா போதும், எவன் எக்கேடு கட்டா என்ன, நாடும் நாட்டு மக்களும் நாசமா போட்டு நான் மட்டும் சுகமா இருந்தா போதும்னு நினைக்கிற வாழ்க்கையை விட்டுட்டு கொஞ்சம் அடுத்தவங்களுக்காக அனுசரிச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனாலே எல்லாருடைய வாழ்க்கையும் எல்லா தரவிதமாகவும் நல்லா இருக்கும் அப்படிங்கறதா என்னுடைய கருத்து. நல்லது. அப்புறம் இன்னொரு சின்னதா பேச வேண்டியது என்னன்னா, உங்களுடைய முகநூல் பதிவுகள்ல இருந்து நீங்க வந்து பெண்களுக்கு நிறைய டிப்ஸ் கொடுக்குறீங்க. இப்போ தனியா இருக்கிற போது இல்லாட்டா பஸ் ஸ்டாப்ல இருக்கிற போது நீங்க சொல்றீங்க உங்க முகநூல் பதிவுல டக்குன்னு ஒரு போன் எடுத்து போலீஸ் ஆஃபீஸருக்கு பேசுற மாதிரி நீங்க பிரிட்டன் பண்ணுங்க, பசங்க எல்லாம் விலகி போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த இப்ப சமுதாயத்துல இப்ப இருக்கக்கூடிய உங்க ஊர் நிலைமை என்னன்னு தெரியல. இப்ப தமிழகம் அப்படின்னு பார்க்கிற பொழுது காந்தி சொல்லுவார், என்றைக்கு வந்து ஒரு 12 மணிக்கு அப்புறம் ஒரு பெண் தனியாக தெருவில் நடக்கிறாளோ அன்றுதான் நாம் சுதந்திரம் அடைந்தவருடைய பலனை அனுபவிப்போம் அப்படிம்பாரு. இப்போ அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கா? ஏன் வந்து நம்ம பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு இந்த மாதிரி
சுய பாதுகாப்பு அப்படிங்கிறது, அதை பத்தி என்ன? அதாவது பெண்களுக்கான பாதுகாப்பு ஏன் இல்ல, பெண்கள்னால 12 மணிக்கு எப்ப நடந்து போறாங்களோ அப்பதான் வந்து உண்மையான சுதந்திரம் கிடைச்சதா காந்திஜி சொன்னதா நீங்க சொல்றீங்க. பெண்கள் 12 மணிக்கு நடந்து போலாம். எந்த ஏரியால நடந்து போலாம்னா, டீசென்டான குடிமகன்கள் இருக்கக்கூடிய ஏரியால 12 மணிக்கு எப்ப வேணாலும் நடந்து போலாம். ஆனா குடிச்சு தன்னுடைய சுயநினைவே இல்லாம தான் என்ன பண்றேன்னே தெரியாம இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் கும்பலா இருக்கக்கூடிய இடத்துல நான் 12 மணிக்கு நடந்து போவேன் அப்படின்னு எந்த பெண்களாலையும் நடந்து போக முடியாது. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, மேற்கத்திய நாடுகள் இல்ல ஃபாரின்ல எங்க படம் எடுத்தாலும் தண்ணி போடுற மாதிரி, சரக்கு அடிக்கிற மாதிரி ஒரு சீன் எடுப்பாங்களே தவிர டிச்சுக்குள்ள விழுந்து கிடக்குற மாதிரி சீன்ஸ் இருக்கானா எனக்கு தெரிஞ்சு இல்ல. ஆனா இந்தியாவுல எந்த மாநிலத்துல ஒரு படம் எடுத்தாலும் கூட அவன் எங்கேயாவது ஒரு இடத்துல தண்ணி சாராயமோ கள்ளச்சாராயமோ இல்ல ஒரு ஏதாவது ஒண்ணு குடிச்சிட்டு அவன் டிச்சுல விழுந்து கிடப்பான். அந்த வீட்டை சார்ந்த ஆண்களோ பெண்களோ அந்த ஆளை தூக்கிட்டு போய் உட்கார வைப்பாங்க. தன்னையே காப்பாத்திக்க முடியாத ஒரு மனிதன் இருக்கக்கூடிய இடத்துல பெண்கள் எப்படி அந்த ஆண்கள் பெண்களையும் சேர்த்து காப்பாத்துவாங்க அப்படின்னு நம்புறாங்க. இது 12 மணிக்கு போற சுதந்திரம் மட்டும் இல்ல, ஆடை சுதந்திரமும் அடங்கும். நான் எப்படி வேணாலும் ட்ரெஸ் போட்டுக்குவேன், நீங்க பார்த்துட்டு கண்ணை முடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு நான் சொல்ல ஒரே ஒரு அட்வைஸ், நீங்க எப்படி வேணாலும் ட்ரெஸ் போட்டுக்கோங்க. ஆனா பார்க்கிற ஆள், அதாவது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், உங்களை வந்து நேர்மையா பார்த்துட்டு இல்ல அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதே ரீதியா பார்த்துட்டு உங்களை தொல்லை பண்ணாம போயிட்டாங்கன்னா அது டீசென்ட். ஆனா உங்களை ஒரு அறகுறையா பார்த்துட்டு தனக்கு வரக்கூடிய ஒரு செக்ஷுவல் ஃபீலிங்க ஒண்ணு அவங்க உங்க மேல அப்ளை பண்ணணும்னு நினைச்சாலும் தப்பு, இல்ல உங்களால ஏற்படுத்தப்பட்ட அந்த செக்ஷுவல் ஃபீலிங் அப்படியே சுமந்துட்டு போய் எதிர்த்தால வர மாதிரி ஒரு குழந்தைகிட்டவோ ஒரு பாட்டி கிட்டவோ இல்ல வேற ஏதாவது பெண்கள் கிட்டவோ அதை அப்ளை பண்ணணும்னு நினைக்கும் போதுதான் சமுதாயத்தில் மிகப்பெரிய பாலியல் ரீதியான குற்றங்கள் வருது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அப்போ குற்றத்தை செய்கிறவன் மட்டும் குற்றவாளி அல்ல, குற்றத்தை தூண்டுபவர்களும் ஒரு வகையில அதற்கு குற்றவாளியாகத்தான் இருக்கிறாங்க. அப்போ ஆடைகளை சுதந்திரமா அணிகிறது அப்படிங்கிறது நீங்க சேஃபா இருக்கக்கூடிய இடங்களை மட்டுமல்ல, சமுதாயம் சேஃபா இருக்கக்கூடிய இடத்துலயும் தான். அதனாலதான் பெண்கள் ஆடைகள்ல கொஞ்சம் கட்டுப்பாடோட இருங்க அப்படின்னு சொல்றோம். சரி, இதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. அதாவது வந்து பெண்கள் ஆடை அணிகிறது மட்டும்தான் இதற்கு காரணம் எப்படி சொல்ல முடியும்? இப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வீடியோஸ் எல்லாம் எல்லாமே இப்போ ஒரு இன்டர்நெட்ல ஃப்ரீ ஆன போது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து யூ கெட் திஸ் இன்ஃபர்மேஷன் வெரி ஈஸிலி. ஓகே, அப்போ வந்து அவனுக்கு வந்து பாலியல் ரீதியான ஒரு தூண்டுதல் அப்படிங்கிறது எல்லா இதுல இருந்தும் வருது. ஓகே, நான் கிராமத்துல வளர்ந்தோம். கிராமத்துல நீங்க பாத்தீங்கன்னா பேச்சே ரொம்ப பாலியல் ரீதியா தான் இருக்கும், கொச்சையா தான் இருக்கும். அவங்க ரெட்டையர்த்தம் இல்லாத பேச்சே கிடையாது. அதனாலதான் கண்ணதாசன் கூட அந்த பாட்டு வரும்பொழுது ரெட்டையர்த்தத்தோட தான் அவர் எழுதுவாரு. ஓகே, இது வந்து ஹிந்தியில இருக்காது. ஹிந்தியில அவங்களுக்கு அந்த மொழி அதுக்கு அனுமதிக்கல. இங்க வந்து நம்ம மொழி அனுமதிக்கல இந்த ரெட்டையர்த்தம் பேசுறது இதெல்லாம். ஸோ இயல்பா இருந்த ஒன்று என்ன ஆகி போச்சு, அப்புறம் ஒரு பெர்வர்ஷன் ஆகி போச்சு. இப்போ மாடர்ன் லிவிங்ல வரும்பொழுது நீங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் சொன்னீங்க. அதாவது என்னன்னா இந்த செக்ஷுவல் எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை வந்து அதை பற்றி ஒரு புரிதல் அனுபவித்தல் அப்படிங்கிறது இல்லாமல் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, என்னையை பொறுத்த மட்டும் அயலகத்துல இருந்து இங்கே இந்தியாவுக்கு வரும்போது நான் பார்க்கறது என்ன, இங்கே ஆண்களுக்கும் சரி பெண்கள் அதிக அவ்வளவா காட்டுறதில்ல, ஆண்கள்கிட்ட தான் நான் பார்க்குறேன். அந்த செக்ஷுவல் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஓகே அது ரொம்ப அதிகமாக இருக்கு. இங்கே அந்த செக்ஷுவல் ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்லாத ஒரு ஆண்மகனே தமிழகத்தில் கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு வறட்சியான நிலைமை இருக்கு. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். வெஸ்ட்ல நாங்கள் பார்க்குறபொழுது அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கணவன் மனைவியில் என்ன அவங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் திருப்திப்படுத்துறாங்களா. ஸோ தட் வந்து இவன் என்னை விட்டு ஓடாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், அதே போல் அவன் வந்து இவன் என்னை விட்டு ஓடாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறாங்க. இப்போ நம்ம சமூகம் என்ன கொடுக்குதுன்னா, அந்த சமூகம் ஒரு வகையான பாதுகாப்பு கொடுக்குது. கல்யாணம் பண்ணியாச்சுன்னா இனிமேல் அது 1000 காலத்து பயிர் அப்படியே தான் ஓடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற பொழுது இந்த ஆஸ்பெக்டை பற்றி நம்ம கவனிச்சிக்கவே இல்லை. அப்போ வந்து இந்த செக்ஷுவல் ஃப்ரஸ்ட்ரேஷன் வர்றதுக்கு பார்ட்லி வந்து சொசைட்டி, நான் கவுன்சிலிங் பற்றி பேசுகிறோம், அந்த கவுன்சிலிங்கில் இதுவும் இன்க்ளூட் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படி நம்ம என்ன அப்படின்னா, இது உடல் ரீதியான பிரச்சனைகள் தவிர உணர்வு ரீதியான பிரச்சனைகள் தாண்டி நம்ம வந்து ஒரு வேற ஒரு மைண்ட் செட் வச்சிருக்கோம். அதாவது என்னுடைய பொருள், லைஃப்னா என்னுடைய பொருள், இதை தாண்டி அவங்க வந்து சிந்திக்க கூடாது. என்ன மாதிரியான சிந்தனைகள் இருந்தாலும் அந்த சிந்தனையும் குடும்பத்துக்குள்ள மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் இன்னும் மாறினதுக்கு அப்புறம் தான் செக்ஷுவலி ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும். இன்னும் இதை வந்து நான் ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா, ஜென்ஸ் லேடிஸ் கிட்ட ஈஸியா அப்ரோச் பண்ணிடுவாங்க. பட் அதே லேடி தன்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட கூட ஒரு செக்ஷுவலா
ஃப்ரீ ஹேண்டடா ஒரு அப்ரோச் பண்ண முடியுமா அப்படின்னா இன்னும் அதற்கான கட்டுப்பாடுகள் நிறைய இருக்கு. உண்மையிலேயே ஒரு பெண்ணிற்கான சுதந்திரம் எங்க இருக்குன்னு நான் ஒவ்வொரு முறையா ஸ்டேஜ்ல சொல்லும் போதும் தன்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட ஃப்ரீயா தனக்கு என்ன வேணுமோ அதை கேட்கக்கூடிய மனநிலை பெண்களும் வளர்த்துக்கணும். அதை சுத்தி இருக்கக்கூடிய சமுதாயத்துல இருக்கக்கூடியவர்களும் அதை வளர்த்துக்கணும். ஆனா நம்ம பெண் சுதந்திரத்தை எப்படி வளர்த்துக்கிறோம் அப்படின்னா ஆடை ரீதியா சுதந்திரம், பண ரீதியா சுதந்திரம், திங்கிற சோறு ரீதியா சுதந்திரமே தவிர உண்மையாவே அவர்கள் வார்த்தை ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் சுதந்திரம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா இல்ல. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் வெல் செட் வெல் செட். ஏன் வளர்ச்சி இருக்காது? ஏன்னா இது வந்து ஒரு ஃபேமிலி லைஃப் அப்படிங்கிறது, ஒரு செக்ஷுவல் லைஃப் அப்படிங்கிறது முறைப்படியான உறவுகளுக்குள்ள மட்டும்தான் இந்த தமிழ் சமுதாயம் அல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு கல்ச்சர்ஸ் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கு. அதை தாண்டி வெளியில இருக்கக்கூடிய இல்ல பாண்டிங் இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு ப்ராப்பரான ஒரு உடல் ரீதியான உறவுகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கா அப்படின்னா இல்லதான். அப்ப அப்படி இருக்கிற பட்சத்துல இது ஒரு பெரிய வாஸ்ட் சப்ஜெக்ட். அதுவும் பேச முடியாது. இந்த இருந்து அவங்க வெளியில போவாங்க. அப்போ லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப் வரும். அப்ப அந்த பொசிஷன் இது தன்னுடைய பொருள் தனக்கு மட்டுமா சொந்தம் மென்டாலிட்டி எல்லாரும் மாறிட்டு அவங்களுக்கு ஒரு செக்ஸான ஃப்ரீடம் கிடைக்கும். அப்பதான் இந்த வரைக்கும் போகணும். ஆமா, நன்றி. நான் நினைக்கிறேன் நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டோம், நியர்லி ஒரு 1 hour போல பேசியிருக்கோம். அப்ப நான் நினைக்கிறேன் இதோட நம்ம ஒரு நிறைவுக்கு கொண்டு வருவோமா? இப்ப இந்த மாதிரி ஓப்பனா பேசக்கூடிய ஒரு பெண்மணியை நான் இப்பதான் முதல்ல பார்க்குறேன். நீங்க லாயருங்கிறதுனால வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே சப்ஜெக்டிவா இருக்கிறத ஆப்ஜெக்டிவா அவங்களால பார்க்க தெரியுது. நம்ம பெரும்பாலான பிரச்சனைகள் நம்ம எல்லாத்தையுமே சப்ஜெக்டிவா எடுக்கிறது தான் நம்ம பழகிருக்கோம். ஒரு விஷயத்தை அப்ஜெக்டிவா வச்சு பார்க்கறத பழக்கம் வந்து இன்னும் நம்ம தமிழகத்துல இல்லை. அந்த வகையில வந்து நீங்க சொல்ற நிறைய பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப ரிவீலிங்கா இருக்கு, வந்து ஒரு புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தன்மையில அமைஞ்சிருக்கு. அந்த வகையில நான் நினைக்கிறேன் இந்த காஃபி வித் கர்னல்ல வந்து சத்யவாணி பாலாஜி கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இது வந்து சமூகத்திற்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி என்னோட பேசுறதுக்கு இதுக்கு நன்றி. வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். கருத்துக்கள் வந்து சில பேருக்கு புரியலாம், சில பேருக்கு புரியாமலும் இருக்கலாம். ஆனா அட்வொகேசி ப்ரொஃபஷனை தாண்டி டாக்டர் ப்ரொஃபஷனை தாண்டி வெளியில இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இது வேறு விதமாக கூட கன்வே ஆகலாம். ஆனா இந்த இடத்துல இந்த சேர்ல உட்காந்துட்டு நாங்க மீட் பண்ற கிளையண்ட் கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு ரிஃப்ளெக்ஷன்ல இருந்து வந்தக்கூடிய டாக் தான் இது. சோ இது எதுவும் நம்மளுடைய சொந்த கருத்துக்களாக இது எதுவும் நம்மளுடைய சொந்த கருத்துக்களா நம்ம வெளிப்படுத்தல. பொதுமக்கள் அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க அப்படிங்கிற கருத்துக்களா தான் சொல்லியிருப்போம். ஆனா லா அப்படிங்கறதும் ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட். நம்ம இப்போ சும்மா சொன்னோம்னா 1% கூட அதை நம்ம பேசி முடிக்கல. இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம இன்னும் வேற ஒரு டாபிக்ல திருப்பியும் உங்க கூட நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். திருப்பியும் கூடிய சீக்கிரம் சந்திப்போம் சார். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்காக நான் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ சார். தேங்க்யூ.